வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. ஏப்பூர் மகா மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. பேராவின் மாநில அரசாங்கம் முழு செலவில் தேசிய நிலையிலான முருகன் மாநாடு. ஜது சிவனேசன் தகவல். ஏப்பூர் மகா மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வியாழக்கிழமை கோலாகலமாக நடைபெற்றது. சுமார் 120 கால பழமை வாய்ந்த வரலாற்று பூர்வ இந்த ஆலய கும்பாபிஷேக விழாவை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர். ஏப்பூர் புந்தோங் சுங்கைப்பாறை வழியில் எழுந்தருளியுள்ள இந்த ஆலயம் பேரா மாநிலத்தில் தாய்கோவிலாக விளங்கி வருகிறது. இந்த ஆலயமும் கூனோங்சுரோவில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணியர் ஆலயமும் ஏப்பூர் இந்து தேவஸ்தான பரிபாலன சபாவின் கீழ் செயல்பட்டு வருகிறது. ஏப்பூர் இந்து தேவஸ்தான பரிபாலன சபா தலைவர் சீதாராமன் தலைமையில் சிறப்பாக இந்த கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த வருகையின் போது டத்து சிவனேசன் ஆழ்ந்த கும்பாபிஷேகத்திற்கு 30,000 வழங்குவதாக தெரிவித்தார். இவ்விழாவில் பேசிய இந்திய விவகாரங்களுக்கான தலைவரும் டத்து சிவனேசன் எதிர்வரும் ஜூலை 25 மற்றும் 26 ஆகிய 2 நாட்களில் ஏப்பூரில் உள்ள கல்லுமலை சுப்பிரமணியர் ஆலய திருமண மண்டபத்தில் இலவசமாக நடைபெறவிருப்பதாக தெரிவித்தார். முழுமையாக அரசாங்க செலவில் அரசாங்க ஏற்பாட்டில் அடுத்த மாதம் 7வது மாதம் 25ஆம் தேதி 26ஆம் தேதி இரவு சீர்காழி சிதம்பரம் கச்சேரியோட தொடங்கும் முருகன் மாநாடு கூனோங்சுரோ கல்லுமலை ஆலயத்தில் பிரமாண்டமாக நடைபெறும். இது பேராக் ரீதியிலான மாநாடு அல்ல, இது தேசிய மாநாடு. இது வரைக்கும் மலேசியாவில் முருகன் மாநாடு நடந்துச்சா எனக்கு தெரியல. ஆனால் இது ஒரு மாநிலம் எடுத்து நடத்தும் மாநாடு, மாநிலத்தின் முழு செலவில் நடக்க இருக்கும் ஒரு மாநாடு. ஆக இதுக்கு பல நாடுகள்லேருந்து பிரதிநிதிகள் வருவாங்க. நல்ல நிகழ்ச்சி. 2 தினங்களுக்கு இது நடைபெறும். இது என்னை கேட்டால் இந்து சங்கம் அனைவரும் இணைந்து கூனோங்சுரோ ஸ்ரீ சுப்பிரமணிய ஆலயம் நிர்வாகமும் இணைந்து இதை நம்ம செய்கிறோம். இதற்கு பக்தர்கள் திரளாக வருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதில் நீங்கள் கலந்துக்கணும். அடுத்த மாதம் 7வது மாதம் 25ஆம் தேதி 26ஆம் தேதி இரவு சீர்காழி சிதம்பரம் கச்சேரியோட தொடங்கும் முருகன் மாநாடு கூனோங்சுரோ கல்லுமலை ஆலயத்தில் பிரமாண்டமாக நடைபெறும். இது பேராக் ரீதியிலான மாநாடு அல்ல, இது தேசிய மாநாடு. இது வரைக்கும் மலேசியாவில் முருகன் மாநாடு நடந்துச்சா எனக்கு தெரியல. ஆனால் இது ஒரு மாநிலம் எடுத்து நடத்தும் மாநாடு, மாநிலத்தின் முழு செலவில் நடக்க இருக்கும் ஒரு மாநாடு. ஆக இதுக்கு பல நாடுகள்லேருந்து பிரதிநிதிகள் வருவாங்க. நல்ல நிகழ்ச்சி. 2 தினங்களுக்கு இது நடைபெறும். இது என்னை கேட்டால் இந்து சங்கம் அனைவரும் இணைந்து கூனோங்சுரோ ஸ்ரீ சுப்பிரமணிய ஆலயம் நிர்வாகமும் இணைந்து இதை நம்ம செய்கிறோம். இதற்கு பக்தர்கள் திரளாக வருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். கடந்த ஆண்டு கம்போங்க பயங் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் நடைபெற்றது. சுமார் 10 லட்சம் செலவில் சீரமைக்கப்பட்ட இந்த ஆலய திருப்பணிக்கு பொதுமக்கள் நல்ல ஆதரவை வழங்கியுள்ளதாக ஏப்பூர் இந்து தேவஸ்தான சபா செயலாளர் தியாகராஜன் கூறினார். நாள் முழுசா வீட்டில் கூட இல்லை, இங்கேயே இருந்தீங்க. அது ரொம்ப பாராட்டணும். அது நீங்கள் செஞ்சது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் நான் வந்தேன். கோயிலோட இன்றைக்கி ஃபங்க்ஷன் நல்லா நடந்திருக்கு. ஆனால் இந்த கோயில் ஒன்றும் இல்லை, எல்லா ஆலயத்தையும் நான் கேட்டுக்கிறேன். கோயில் கும்பாவாசம் அதெல்லாம் முக்கியம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம சமுதாயம் நம்ம பிள்ளைங்க நல்லா படித்து வரணும். அதுக்கு என்ன செய்ய முடியும்? நீங்கள் பாருங்கள், சீன கோயில் எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன் இருக்குது, இஸ்லாமியத்துக்கெல்லாம் இருக்குது. நம்ம கோயிலுக்கு ரொம்ப இடத்துல ஃபவுண்டேஷன் இல்லாத அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஃபவுண்டேஷன்னா ஒரு ROS மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து அரசாங்கக்கிட்ட நாணயம் கேட்கலாம். வி கேன் ஆஸ்க் ஃபார் எலக்ட்ரிஷன். அது நான் உதவி செய்ய நான் தயாராக இருக்கேன். ஏன்னா ரொம்ப முக்கியம். நம்ம பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு அந்த வசதிக்கெலாம் நம்ம அங்கங்கே கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். அரசாங்கம் செய்யுது. ஆனால் சில பேர்களுக்கு அந்த வசதி வாய்ப்பு இல்லாத போது கோயில் தான் செய்யணும். கோயிலுக்கு வருவாங்க, எங்கள் பொலிட்டிஷியன்கிட்டலாம் வராங்க. ஆனால் கோயிலுங்க செய்ய முடியும். கோயிலுக்கு நீங்கள் செய்வீங்க, அதை நம்பி
நான் என்ன கேட்டுக்கிறேன்னா நன்கொடை கூட நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்கள் உங்கள் வேலையை செய்யணும். இந்த கோயில் ஒன்றும் இல்லை, எல்லா கோயிலும் மலேசியா. சும்மா நம்ம வந்து சாமி கும்பிட்டு நம்ம கலாச்சாரத்தை ஊக்கத்தாக்குறது இம்பார்ட்டன்ட். ஆனால் அதே நேரத்தில் நம்ம கலாச்சாரம் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணுமா, நம்ம மதம் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நல்லதை வந்து கோயிலில் வந்து பிறகு பண்ணணும். நம்ம வந்து ஊக்கமாக்கணும். மதம் மாற்றுறதுலாம் சொல்கிறாங்க, மதம் மாற்றுறது மித்த ஆள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இன்னும் நான் வேறு இனம் வேறு மதத்தை பற்றி நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். நீ என்ன செஞ்ச, கோயிலில் என்ன செஞ்ச? நாங்கள் வழக்கறிஞர், நானும் டாக்டர் சிவனேசன் வழக்கறிஞர், நாங்கள் போய் வாதாடுவோம் கோர்ட்டில். ஆனால் நாங்கள் வந்து கோயில் பண்பாடு வந்து அதோட கல்ச்சர் வந்து டிஃப்ரெண்ட். நீங்கள் அது செய்யணும், நீங்கள் பொறுப்பெடுத்தால் நீங்கள் அது செய்யணும். உங்களோட தலைவர், உங்கள் டீம் நல்ல டீமு. ரஜன், உங்களுக்கு எல்லாம் திறமைலாம் இருக்குது, நீங்கள் செய்யுங்க. அதை கேட்டுக்கிட்டு நன்றி, வணக்கம். இந்த கும்பாபிஷேக விழாவை தமிழகத்தை சேர்ந்த குருக்களும் மலேசிய குருக்கள்மார்களும் இணைந்து நடத்தியதை பலரும் வரவேற்றனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.